ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்கூல் புக்கு மட்டும் பத்தாது தம்பி, நீ மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் அதுவும் கேட்டிருக்காங்க. ஆனால் 18 வினாக்கள் கிட்ட நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க, 18 அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. ஒரு 10 கொஷின் வந்து டேரெக்டாக கேட்டிருப்பாங்க. ஒரு 8 கொஷின் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தாலே அந்த 8 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஆக மொத்தம் 18 கொஷின் கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் மட்டும்தான். ஓகேங்களா? அந்த கரண்ட் அஃபேர்ஸே எப்படி கேட்டிருக்காங்கன்னா, முன்னாடி ஒரு கொஷின் படிப்பீங்க, அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டு போய் நீங்கள் எக்ஸாமில் டிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த முறை டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 அந்த 18 கொஷினும் பார்க்கலாம். அடுத்த முறை நம்ம படிக்கிற அந்த மெத்தடை மாற்றலாம் அப்படின்னா அடுத்த முறையும் கஷ்டம்தான். அதனால் கரெக்டாக இந்த முறை டீட்டெயிலாக படிச்சுட்டு போவோம், எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், தமிழ்நாடு நிதி அமைச்சர்கள். ஓகேங்களா? நம்மளாம் இதை யோசிச்சுருக்க கூட மாட்டோம். நிதி அமைச்சர்கள் அது என்னென்ன வாசித்தாங்க அப்படின்லாம் படிச்சிருப்போம். யார் முன்ன பின்னெல்லாம் அதான் இந்த அளவு கொஷின் கேட்பாங்கன்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம்ல. அதை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆர்டர் காலவரிசைப்படி ஆர்டர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி ரைட்டானது. ஓகேங்களா? ஸோ நெடுஞ்செழியன் ஃபஸ்ட்டு வருவார், ஏன்னா அவர் ரொம்ப மூத்த அமைச்சராக இருந்தார். அடுத்தது பன்னீர்செல்வம் அவர்கள் வருவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பழனிவேல் தியாகராஜன், அதுக்கப்புறம் தான் தங்கம் தென்னரசு. ஓகேங்களா? இவரை மாற்றினதுக்கப்புறம் தான் இவர் வந்தார். ஸோ அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கொஷினு, இஸ்ரோவால் ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். இது டேரக்ட் கொஷின். கொஷினு ஜனவரி 29, 2025. அடுத்தது பாருங்கள், நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், 2025 பாரத ரத்னா விருது 5 விருது கொடுத்துருக்காங்க, 2024 3 விருது கொடுத்துருக்காங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா படிச்சிருப்போம். ஆனால் அந்த விருதோட ஆர்டர் இது ரொம்ப ஈஸியான ஆர்டர் தான். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான ஆர்டர் தான். ஆனால் கால வரிசைப்படி நம்ம பண்ணணும். இப்போ ஏறு இறங்கு வரிசை நீங்கள் போட்டுருவீங்க, கால வரிசைப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் MAITRI என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான கூட்டு விண்வெளி திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டும் சரியானது தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த 5வது கொஷின் பாருங்கள், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண். இதுக்கு ஆன்சர் என்ன? 1064 1965. ஓகேங்களா? இதுதான் இதுக்குண்டான ஆன்சரு. 6வது கொஷின் பாருங்கள், சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா எதோடு தொடர்புடையது அப்படின்னா, வீட்டுக்குறையில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவனத்தை பற்றின ஒரு இது. ஓகேங்களா? அடுத்து 7வது கொஷின் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா புக்லேயே நமக்கு லைட்டாக கொடுத்துருப்பாங்க, பட் இதை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை, டிரான்ஸ் காஸ்பியன் இருப்பு பாதை, கனடியன் பசிபிக் இருப்பு பாதை, இதெல்லாம் நம்ம கணக்கிலேயே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ 2 மட்டும் சரியான எண். இது மட்டும்தான் தவறாக பொருந்திருக்கு, மீதி எல்லாம் சரியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து 8வது கொஷின் பாருங்கள், 2021-22 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மை கூற்றுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மை கூற்றுகள். ஸோ 2, 3 தான் சரி. ஓகேங்களா? இதில் பெரம்பலூர் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மக்காச்சோள சாகுபடி செய்யப்பட்டது, கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிக கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிறது சரியானது. ஓகேங்களா? அடுத்தது 9வது கொஷின் பாருங்கள். ஸோ இது வந்து அகழ்வாராய்ச்சி. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும், காலங்காலமாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். யூனிட் 6ல் புதுசாக வசவ சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவே இது புது கொஷின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஆப்ஷன் டி சரியானது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 10வது கொஷின் பாருங்கள், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியலை, நான் நாளைக்கு சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் சென்செக்ஸ் ரிலேட்டடானது, இதை தேடி பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அடுத்து 11, இதுவும் அகழ்வாய்வு தான். சிவகலை அகழ்வாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைஞ்சிருக்கு. இது வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படும் இந்த பகுதியில் செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கே கிடச்சிருக்குங்கிறாங்க. இதில் பொருத்தமான பதிவு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3 சரியானது இருக்குது. 1, 3 மட்டும் சரியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது எத்தனாவது கொஷின்?
12வது கொஷின். அடுத்து 12வது கொஷின். ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதுதான். தமிழ்நாட்டோட 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற பணவீக்கம் 2019-20 ஆகும். ஆண்டுக்கு 6% அப்படின்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கல்ல. இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்படும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவு திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் பி. அடுத்தது 13. சுபாஷ் சந்திர போஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த தைரிய நாள் பராக்கிரம திவாஸ் அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுவோம். ஸோ அந்த தினத்துக்காக தான் இந்த கொஷின் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் எது சரியானதுன்னா 1, 3. அதாவது சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23 தேசிய விடுமுறை நாள். அடுத்தது பாருங்கள், 14வது கொஷின். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பற்றி தவறான கூற்று. இந்த திட்டத்துக்கு உலக வங்கி ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60-40 என்ற விதத்தில் நிதியுதவி வழங்கப்படுது. இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டிருக்குங்கிறாங்க. அப்போ 2, 4 இதில் சரியாக இருக்குது. 2, 4 சரியாக இருக்குது. அடுத்தது 15. இந்தியாவில் சரக்கு சேவை வரி. இதெல்லாம் வந்து பழைய கொஷின் தான். ஓகேங்களா? இதை பெருசாக இது புது கொஷின்னு சொல்ல முடியாது. ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு, ஒரே வரி ஒரே நாடுங்கிறது இருக்கும். ஒரே சந்தை அப்படிங்கிற கோட்வேர்டை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இது சரியாக இருக்குது. எல்லாமே இது அனைத்தும் சரியாக இருக்குது. 15வது கொஷின். அடுத்து 16வது கொஷின் பாருங்கள். புதியதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றி சரியானது. ஆணையரை பற்றி சரியானதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 1, 3 சரி. 1, 3 சரியாக இருக்குது. அதாவது ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 இந்தியாவில் 26வது தலைமை தேர்தலாளர் பொறுப்பேற்றார். கேரள அரசின் செயலராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகிச்சிருக்காருங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டேட்டா தப்பாக இருக்குது. அடுத்தது 17. COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இல்லம் தேடி கல்வி துவங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் சரிதான், அனைத்தும் சரிதான். அடுத்து பாருங்கள், குடியரசு தின விழாவுக்கு வருகை தலைமை வகித்த குடியரசுத் தலைவரும் அவருக்கு சிறப்பு விருந்தினர்கள். ஒவ்வொரு குடியரசுத் தலைவரும் இருக்கும்போது சிறப்பு விருந்தினராக வந்தவங்கள பொருத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி சரியானது. திரௌபதி முர்முவுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரபோவா சுபியாண்டோ அப்படிங்கிறவங்க வந்தாங்க. APJ அப்துல் கலாம் காலத்தில் விளாடிமிர் புட்டின் வந்தார். பிரணாப் முகர்ஜி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பராக் ஒபாமா வந்தாங்க. ராம்நாத் கோவிந்த் காலத்தில் சிரில் ராமபோசா அப்படிங்கிறவர் வந்தார். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிறப்பு விருந்தினர்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு இதோட முடியுது. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு இதோட முடியுது. கரண்ட் அஃபேர்ஸில் 18 கொஷின்ஸ் இருக்கிறதுனால பார்த்து பதனமாக படிக்கணும் இனிமேல். ஸோ டேட்டாஸ்லாம் அக்யூரஸியாக நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து ஒரு மார்க் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம நாளையிலேருந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.